अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் இழிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப் பரகதியை தந்தருள்ளோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்தியயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர்தனபதி கிருஹாத் அம்பராதம்புதேர்வா தாரா நிர்யாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். கீழ் 2 ஸ்லோகங்கள்னால ஆலோக்கிய துவாம் அப்படின்றதுனாலையும் ஆர்த்தத்ராண உறுதிபிகி அப்படின்ற ஸ்லோகங்கள்னால இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஒரு காரணத்துக்காக தான், ஞாபகம் நன்னா வச்சுக்கணும். இது என்றைக்கும் முதல் ஸ்லோகத்தினால தேவர்கள்லாம் சாபாக்கிராந்தாக சரணமகமன்னு அப்படின்னு சாபத்தினால அவளுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யம், அதாவது அவளுடைய ஆதிபத்தியமெல்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறம் சர்வாகார ஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி. அந்த லக்ஷிதம் தொற்கட்டாட்சை பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷத்தினால சர்வாகாரம் எல்லா பிரகாரத்தினாலையும் அதெல்லாம் நன்னா வளர்ந்து முன்னிலும் காட்டிலும் நன்னா செழிப்பாக இருந்து அப்படிப்பட்ட சம்பத்தை இவா அனுபவிக்கிறா அப்படின்னு சொன்னான். அதனால் இழந்த செல்வத்தை அந்த இடத்துல பிரார்த்திச்சா. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் அவளுக்கு செல்வம் இல்லைன்னு கஷ்டம், இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னுட்டு பாரிப்பு. அந்த பாரிப்புனால அந்த பிராட்டி எப்பவும் என்ன பண்ணுறா, மற்றவாளுடைய துயரை துடைக்கணும். ஏன்னா அவ ஜெகஜனனி மாதாவு, ஜெகன் மாதாவு. அதனால் பிரஜைகளுடைய துயரெல்லாம் துடைக்கணும்ன்றதே அவளுடைய கண்கள் விரதம் கொண்டிருக்குது. அப்படி கண்ணுனாலே அந்த கடைக்கண் பார்வையினால் அவள் எங்கே பார்க்காளோ அந்த திக்கெல்லாம் அந்தந்த செல்வங்கள் நாம் முன்னே அந்தந்த செல்வங்கள்லாம் அந்தந்த செல்வத்துக்கு உண்டான அதிபதிகள்லாம் நான் முன்னே அவனுக்கு சேர்க்கேன், நான் முன்னே அவனுக்கு சேர்க்கேன் போட்டி போட்டு பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை எந்த பக்கத்தில் விழுதோ அந்த பக்கத்தில் அவள்லாம் அந்த செல்வங்கள்லாம் போய் நான் முன்னேன்னு கொடுக்குறா அப்படின்றத சொன்னேன். இப்போது ஆர்த்தன் அர்த்தார்த்தி நேத்தே சொன்னோம். கைவல்யம்னு சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தான்னு 4 புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய பெருமாள். அதே போல் தான் பிராட்டியும் இருக்கணும். ஆனால் அந்த கைவல்யம்ன்றது என்னதுன்னா, இந்த அல்லல் படுத்தக்கூடியதான இந்த சரீரேந்திரியங்கள்லாம் விடுபட்டு போனாலும் ஆத்மாவனுடைய உண்மையான தன்மை பகவத் பாரதந்திரம், பகவானுக்கு சேஷத்துவம், அந்த சேஷத்துவத்தோடு கூட வைகுண்ட லோகத்தில் கைங்கரியம் பண்ணுறது தான் உண்மையான தன்மை. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அங்கே துளி கூட கர்ம சம்பந்தம் இல்லாமல், ஞான விகாசங்கள் ஞான சங்கோச்சமும் இல்லாமல் குணாஷ்டக சம்பத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. பசியற்ற தன்மை, தாகமற்ற தன்மை, மூப்பற்ற தன்மை, மரணமற்ற தன்மை அப்படின்லாம் என்ன, அப்படிப்பட்ட சத்தியகாமத்தும் எண்ணியதை எண்ணப்படி பெறுறது, நினச்சபடி நடத்துறது அப்படின்னு சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம்லாம் இருக்கக்கூடிய தன்மை அங்கே, அதுதான் ஜீவனுக்கு. ஆனால் அந்த ஜீவன் இங்கே என்ன பண்ணுறது, அதுக்கு தலை கீழாக இருக்குது. ஆனால்
இப்போ இந்த இந்த சம்சாரம் போச்சின்னு வச்சுக்கோங்க, பாப்பம் போயிடுறது. ஆனால் அங்கே போய் அடையணும். அதுக்கு முன்னே ஜீவாத்மா வந்து இந்த சம்சாரத்துக்கு உண்டான பாப்பமெல்லாம் போயிடுச்சுன்னா உடனே சுத்த ஜீவனாக இருக்குது. சுத்த ஜீவனாக இருக்கக்கூடியது அது தோஷமற்றதான ஜீவன். அது ஆனந்தமாக தன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கும். அதுக்கு கைவல்யம்னு பேர். அந்த கைவல்யம் கூட்டால் அது எவ்வளோ நாள்னு தெரியாது. அதே இந்த சரீரேந்திரியத்தோடு கூட இருந்தால் மனுஷனாக இருந்தால் 100 வருஷம், அதுக்கப்புறம் நிச்சயமாக போயிடுவான். அதுக்குள்ளேயே உபாயம் பண்ணால் மோட்சத்துக்கு போகலாம், இல்லைன்னா அடுத்தது பிறவி வரும். மனுஷ ஜென்மான்றது போயிடும். சொல்கிறேன், ஆடாக இருந்துன்னா ஒரு 10 வருஷம், மாடாக இருந்தால் ஒரு 20 வருஷம், அப்படின்னா அதுக்கு அளவு இருக்குது. ஆனால் இந்த கைவல்யம்னு இருக்குது, ஆத்மானுபவம்னு இருக்குது, அதுக்கு அளவு கிடையாது. அது நமக்கு தெரியாது. அந்த அளவு தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு. நாம் இத்தனை நாளாக பெரும் துக்கத்தில் இருந்தோம். பேரின்பம் போகிறதுக்கு முன்னே இந்த சிற்றின்பம்னு ஒன்று இருக்குது, அளவில்லா சிற்றின்பம்னு. இதெல்லாம் அல்ப சிற்றின்பம், அளவில்லா அதுதான் ஜிக்யாசு. அதை வந்து ஸ்தோத்திர பாடாதிகளில் சுவாமி தேசியன் நமக்கு காட்டலை. அப்படி ஒன்று இருக்குதுன்னு அதை நான் பிராட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நமக்கு வேண்டியதில்லை, அது தெரியவும் வேண்டாம். அது தெரிஞ்சதுன்னா அது என்னது அப்படின்னு அதுக்கு முயற்சி சில பேர் அஜ்ஞானிகளாக இருக்குவா. அதனால் நாம் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அழியத்தை சொன்னார். ஏன் இதெல்லாம் மாத்திரம் சொல்லணும் அப்படின்னா, இழந்த செல்வமும் நமக்கு ஓணும் சில சமயத்தில் என்ன, பல சமயத்தில் இந்த சரீரம் இருக்கிற வரை புது செல்வங்களும் நமக்கு வேணும் வாழ்க்கைக்காக, இந்த சரீரத்தை கடைசி வரையில் நல்லபடியாக ஓட்டுறதுக்காக. அதனால் இந்த ரெண்டுத்தையும் சொன்னார். ஆனால் அதை சொல்லலை. இப்போது மோட்சம் போகிறதுக்கு உண்டானதை சொன்னார். அந்த மோட்சம் போகிறதுல 2 உபாயம் இருக்குது. பக்தி யோகம் ஒன்று, பிரபத்தி யோகம் ஒன்று. அந்த பக்தி யோகத்தை முதல்ல சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறார். பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பிராட்டி அருள் பண்ணுறா. பக்தி யோகம் பண்ணுறதுக்கு பக்தி யோகம் பண்ணுறதுக்கு பிராட்டியினுடைய அருள்னால செல்வம் வந்து அதுக்கப்புறம் அவள் யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பக்தி யோகம் பண்ணணும். அந்த பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் எப்படி வருது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். அதனால் என்ன, இந்த ஜிக்ஞாசு இங்கே சொல்லலேன்றதுனால பிராட்டிக்கு இல்லை. அதுதான் நேற்றே சொன்னோம். சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியதே கர்ஹிதி லோச்சனமான காந்தா பிரசாதாத்திருத்தே. அந்த அரவிந்த லோச்சனா இருக்கிறானே, அவனுடைய காந்தாவாக இருக்கிற லக்ஷ்மியினுடைய பிரசாதம் இல்லைன்னா இந்த சம்ஸ்ருதி, அதான் இழந்த செல்வத்தை கேட்குறதோ புது செல்வத்தை கேட்குறதோ அதெல்லாம் பெறுறதோ, அது அக்ஷரம்ன்றது ஆத்மாவலோகனம், ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்கிறது. வைஷ்ணவாத்வசுன்னா விஷ்ணுவோட கூட, விஷ்ணு பக்தாளோட கூட அங்கே அனுபவிக்கிறது. அது ஒரு நாளும் உண்டாகாது அப்படின்னு சொன்னார் ஆள வந்தார். இந்த இடத்துல அது அந்த விஷயம் இருந்தால் கூட நமக்கு அது இளம் பிராயத்தவருக்கு பிஹெச்டி விஷயத்தெல்லாம் 2ஆம் கிளாஸ் பையனுக்கு ஏற்றினா என்ன பிரயோஜனம்? ஏதோ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வேணால் சொல்லித்தரலாமே தவிர பிஹெச்டியில் இருக்க தியரி மொத்தத்தையும் இவன் தள்ள புகுச்சுன்னா நிற்குமா? அதனால் ஸ்தோத்திர பாடத்தில் அதை சொல்லலை இந்த இடத்துல. அதனால் இந்த 14ஆண்டு ஸ்லோகத்தில் இழந்த செல்வத்தை பெறறா, அதில் நன்னா புரிஞ்சுக்கணும். அது யார் இழந்த செல்வத்தை பெறறான்னா தேவதைகள் பெறறா. தேவதைகள் அவளுக்கு தான் நம்மலாம் ஆளக்கூடிய வாழாச்சு, அவளுக்கே சாமர்த்தியம் இருக்காதா அப்படின்னா பிரம்மா முதல் எல்லாரும் என்ன கட்டுப்பட்டவா தான் கர்மத்துக்கு. அதனால பிரம்மா வந்து அந்த அரக்கன் மது கைடபாடெலாம் அடிச்சுன்னு போகிறான், அப்போ கஷ்டப்படுறான் பிரம்மா. சிவன் வந்து பானாசுர யுத்தத்தில் காக்க முடியாத கஷ்டப்பட்டான். இது மாதிரி எத்தனையோ ஒவ்வொன்றும் சொல்லி மாளாது. அது தேவேந்திரன்லாம் இந்த மாதிரி சாபத்தினால் துர்வாச முனிவர்கிட்ட கஷ்டப்பட்டான். ஆனால் இவாளுக்கு மேல்பட்ட தேவதைகள்கிட்ட வாங்கிட முடியுமா? இழந்த செல்வத்தை என்ன வாங்க முடியாது. அந்த திவ்ய தம்பதிகளாக இருக்காளே அந்த பெருமாள் இடத்துலையும் பிராட்டியின் இடத்துலையும் தான் வாங்கலாம். அதனால் இந்த பிராட்டி இது மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சொன்னான். அதே மாதிரி புது செல்வமும் தேவதைகளாக இருந்தால் கூட
அவளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளே விடுவிச்சுக்க முடியாது. அப்போ அதனால் பிராட்டி பரதேவதைன்றது இந்த இடத்துல நன்னா ஸ்பஷ்டமாக அதனாலேயே ஸ்தாபிதமானது. இப்போ இந்த ஸ்லோகத்தினால இதுக்கு முன்ன என்ன ஆகுதுன்னா, பக்தி யோகம் பண்ணணும் மோக்ஷார்த்தம். அந்த பக்தி யோகம் பண்ணுறதுக்கு முன்னே ஞான யோகம் பண்ணணும், அதுக்கு முன்ன கர்மயோகம் பண்ணணும், அதுக்கு முன்னே தான் எந்த வர்ணத்தில் ஆசிரமத்தில் இருக்கானோ அந்த மாதிரியான நெறிமுறையில் அவன் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்கவன் தான் பக்தி யோகம் பண்ண முடியும். அந்த பக்தி யோகம் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாள் பண்ணிகிட்டே இருந்தால் நாள்தோறும் வளர்ந்து அப்புறம் அந்த பெருமாள் அந்த தியானத்தில் தோணுவன். அப்போ தான் இவனுக்கு பக்தி ஏற்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி ஏற்பட்டுட்டா உடனே முடிச்சுடக்கூடாது. வருஷம் பூரா படித்து பரீட்சை பாஸ் பண்ணோடனே அதோட தீர்ந்து போச்சுன்னு புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு போட்டு போடக்கூடாது. மேல் படிப்புக்கு அதெல்லாம் ஓணும். அதனால் இவன் என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக இந்த பக்தி யோகத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் மரண பர்யந்தம். சரி, இப்போ அந்த பக்தி யோகம் பண்ணுறதுக்கு முன்னே இவன் என்ன பண்ணணும்னா ஸ்வதர்மத்தெல்லாம் பண்ணணும். அப்போ யாகங்கள்லாம் பண்ணணும். யாகங்கள்லாம் முன்னமே சொன்னோம். சந்தியாவந்தனம்னா ஒரு சொம்பு தீர்த்தம் இருந்தால் போகும், தர்ப்பணாதிகள்லாம் எள்ளும் தீர்த்தம் இருந்தால் போகும். இந்த மாதிரி அந்தந்த காரியம் ஔபாசனம்னா அக்னி கொஞ்சம் போகிறோம், அந்த அக்னி எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்புறம் அரிசி ஒரு சுரங்க அரிசி இருந்தால் போகும், அதுவே வேண்டாம், அதை விட கம்மியாக இருந்தாலே போகும். இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் யாகம்ன்றது அப்படி இல்லை. அந்த யாகம்ன்றது தட்சிணை நிறைய கொடுக்கணும் வரவாளுக்கெல்லாம். அதோடு கூட யாகத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, கூப்பிடாட்டா கூட யாகத்துக்கு போகலாம்னு சொல்லியிருக்குது. மீதி இடத்துலாம் ஒரு விசேஷம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட்டாக தான் போகணும். ஆனால் யாகத்துக்கு கூப்பிடாதையே போகலாம். அப்போ கூப்பிடாதே, அதாவது யாகம் பண்ணுறவன் கூப்பிடாதே வராளே அவளுக்கெல்லாம் கூட அவன் தட்சிணையை வாரி வாரி கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா அவனுக்கு பணம் வேணுமே. அதனால் அந்த யாகத்தில் எவ்வளோ காரியங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பணம் வேணும். இந்த மாதிரி வரவாளெல்லாமும் நன்னா ஆராதிக்கணும். அதனால் வாரி வாரி கொடுக்கணுமானதுனால வரவாளுக்கு கடைசி வரையில் இல்லைன்னு சொல்லாது இருக்கணும். அதனால்தான் மாவலி பெருமாள் கேட்ட உடனே 3 இட்டி தரேன்னு ஒத்துட்டான். அவர் சுக்கராச்சார் தடுத்தா கூட கேட்டதை தரணும். இவங்கிட்ட இருக்கும் பட்சத்தில் கேட்டதை தரணும். அதனால் வரவாளுக்கு இல்லைன்னு எனக்கு என்ன போய் சொல்லக்கூடாது. அதனால் சமிருத்தியாக வச்சுட்டு இருக்கணும். இவன் பணத்தை அளந்து செலவு பண்ண முடியாது. கல்யாணத்தில் நாம் 1000 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தோம், அதில் 1500 பேர் வருவா குடும்பத்தோடு வரதுனால, அதனால் 1500 பேக் இருந்தால் போகிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியாது. இதில் எவ்வளோ பேர் வராளோ அவ்வளோ பேருக்கும் கொடுத்தாகணும். அதனால் பிராட்டி என்ன பண்ணுறோன்னா, வாஞ்சிதானாம் வசூனாம்னு இவனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே கொடுக்குறா. காரணம் என்னென்னா, திடீர்னு ஏற்பட்டு கொடுத்தோம்னா அந்த செலவெல்லாம் அவன் சமாளிக்கணுமே, அதுக்காக இது மாதிரி பண்ணுறான். அதனால் பக்தி யோகம் பண்ணக்கூடியவன் இந்த பிராட்டி அவளுக்கு பூர்வத்தில் பண்ண வேண்டிய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான செல்வத்தை தரா அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம். சரி, இப்போது இதை எதுக்காகனா இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் அந்த 14வது பட்டாபிஷேகம் ஆனால் விட்டு 14வது ஸ்லோகத்தில் இழந்த செல்வத்தை பெறுறார், அப்புறம் தேவையான புது செல்வத்தை பெறுறா 15ல். இதில் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு, மோக்ஷார்த்தம் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு பூர்வத்தில் பண்ண வேண்டிய யாகா யஜ்ஞாதி கர்மாக்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான செல்வத்தை தரார். இது முடிஞ்சதுன்னா தான் அவன் மனசுத்தி பக்தி யோகம் தியானம் பண்ணான்னா அந்த தியானத்தில் தியானம் நிலையாக பண்ணுவான், சலிக்காத. அப்போ பெருமாள் அதில் தோணுவார். சரி,
योगारम्भत्वरितमनसः युष्मदैकान्त्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिह ये धारयन्ते धनायां तेषां भूमेः धनपतिगृहात् अम्बरात् अम्बुदेर्वा दारानिर्यान्त्यधिकमधिकं वाञ्छितानां वसूनाम्. அதாவது யோகாரம்பத்வரித மனசா, அங்கே எவர்கள் எல்லாரும் யோகத்தை பண்ண மாட்டா, பக்தி யோகம் பண்ண மாட்டா. யார் மோட்சம் உண்டோ அவள் பண்ணுவாள், அதில் கூட சக்தி இருக்குவா தான் பண்ணுவாள். அந்த யோகங்களை ஆரம்பிப்பதில் துவரித மனசா, நாம் யோகத்தை பண்ணணும்னு விரைந்து இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்குதே, என்ன நாம் யோகத்தை பண்ணணும்னு சீக்கிரம் நாம் யோகத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு அவள் என்ன பண்ணணும்னா யுஷ்மத்து ஐகாந்திய யுக்தம், அவள் உங்கள் ரெண்டு பேரையும் தான் ஒரே பற்றாக கொள்ளும் தன்மையோட கூடிய இது பண்ணணும். இப்போ அவள் என்ன பண்ணணும்னா இந்த யாகங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னமே, இந்த யாகங்கள்லாம் அக்னிஹோத்திரம் தொடக்கமாக மேலே பண்ணக்கூடிய யாகங்கள்லாம் இங்குற்றைய செல்வத்துக்கும் பண்ணலாம், எங்குற்றைய செல்வத்துக்கும் பண்ணலாம். அதான் இப்போது சொன்னமே கீழே அல்ல ஆன மாதிரி தேவனா போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணலாம். ஆனால் பக்தி யோகம் பண்ணுற அதே யாகத்தை பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணலாம், அது கர்மயோகமாகும். பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணலாம். அப்படி தான் இங்கே பண்ணணும். ஏன்னா மற்ற பலன் வேணும்னு சொல்லிட்டு இந்த யாகத்தெல்லாம் பண்ணான்னா அந்த பலன் வந்தால் அந்த பலனை அனுபவிப்பான், எப்படி இவன் தியானம் பண்ணுவான்? அதனால் என்ன பண்ணணும்னா பக்தி யோகத்தில் யாரை தியானம் பண்ண போகிறான்? பெருமாளையும் பிராட்டியும். அந்த பரபிரம்மம், பரதத்துவம், பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? பரதேவத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? தம்பதி தெய்வத்தம் நகா அப்படின்ற ரீதியில் இந்த ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரை தானே தியானம் பண்ண போகிறான். அப்படின்னா அதுக்கு அங்கமாக யாகம் இவன் பண்ணுறான்னா அப்போது இந்த யாகங்கள்லாம் வேறு எதுக்கான பலன் சொல்லியிருக்குதே, அந்த பலனுக்காக பண்ணக்கூடாது. அப்போது இந்த யாகத்தை எப்படி பண்ணணும்னா, இந்த யாகத்தில் மற்ற தேவதைகள் சொல்லியிருந்தா கூட இந்திரனுக்கு சந்திரனுக்கு அப்படின்னு அங்கே ஆகுதியெலாம் சொல்லியிருந்தா கூட அவளுடைய அந்தர்யாமியாக எம்பெருமான் தான் இருந்து ஸ்வீகரிக்கிறான், நாம் அவனை தான் ஆராதிக்கிறோம். இந்த அதாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சுவாமி பச்சை சால்வை போட்டுட்டு வர, நாளைக்கு நீல சால்வை போட்டுன்னு வர சொல்கிறேன். ஆன மாதிரி ஆனால் எப்போவுமே நாம் யார் ஆராதிக்கிறோம்? டேய் இந்த பச்சை சால்வை போட்டுன்னு வந்தார் அந்த சுவாமியை நீ இங்கே அவருக்கு இந்த இதை சமைச்சிட்டு வா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, நேற்று பச்சை சால்வை போட்டுருந்தேன்னுக்கா இன்றைக்கி இல்லைன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அந்த அதான் அப்போ என்ன பண்ணணும்னா பச்சை சால்வை போத்துந்த சுவாமிக்கு தான் இதை சமர்ப்பணம் தவிர பச்சை சால்வை அங்கே முக்கியம் இல்லை. அதை போல் நான் இந்திராதி தேவதைகளுக்கு ஆகுதி பண்ணணும்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் அது உள்ளே இருக்கிற அந்தர்யாமிக்கு தான் ஆகுதியெல்லாம் பண்ணணும், அவன்தான். அப்போது பெருமாளையும் பிராட்டியும் உத்தேசித்து தான் அந்த ரெண்டு பேரையும் ஒரே அவளை உத்தேசித்து என்ன இந்த யாகத்தெல்லாம் பண்ணணும். இதர பலனை உத்தேசித்து யாகம் பண்ணக்கூடாது. இவாளுடைய அனுகிரகத்தை பெறத்துக்குன்னே இந்த யாகத்தை பண்ணணும். அதுதான் யோகாரம்ப துவரித மனசா யுஷ்மத்து ஐகாந்திய யுக்தம். உங்கள் ரெண்டு பேரும் ஐகாந்தியம், ஒரே பற்றாக ஒரே மனசா
அதாவது என்னன்னா, இவ வேற அவ வேற, அவன் வந்து உபாயமாறவன் இவன் உபாயமா இல்லாதவன் அப்படிலாம் இல்லை. ஒரே பற்றாக இது பற்றாசாக கொள்ளணும். அப்படிப்பட்ட அந்த மாதிரியான எண்ணத்தோட கூட தர்மம் பிராப்தும் பிரதமம் இகையே இக இந்த உலகத்தில் எவர்கள் அதாவது தர்மம் யாகம் முதலிய தர்மத்தை பிராப்தம் செய்வதற்காக பிராப்தும் செய்வதற்காக பிரதமம் முதல்ல என்ன பண்ணுறா, அவளுக்கு யாகமெல்லாம் பண்ணணும், தனம் வேணுமே. பிராமணெல்லாம் உஞ்சி விருத்தி பண்ணி பண்ணுறவா தானே நித்திய படித்து அவளுடைய இதை கிரக கிருத்தியத்தை பகவத் ஆராதனம் அவள்லாம் உஞ்சி விருத்தி பண்ணக்கூடிய பிராமணாள். அவள் யாகம் பண்ணணும்னா எப்படி பணம் வரும்? பணம் இல்லாத யாகம் பண்ண முடியாது. அதனால் பிரதமம் இகையே என்ன தனாயாம் அந்த செல்வத்தில் ஆசையை அவள்லாம் தாரயந்தே. பிரதமம் தாரயந்தே தனாயாம், செல்வத்தில் ஆசையை கொண்டிருக்கான். அப்படிப்பட்டவர்களுக்கு தேஷாம் பிராட்டி என்ன பண்ணுறா, பூமேஹே இப்போது அவளுக்கெல்லாம் செல்வத்தை கொடுக்கணும். செல்வத்தை கொடுக்கணும்னா இவாளுக்கு வைதிகள் இவா உஞ்சூர்த்தி எடுக்கிறவா. அதனால் பிராட்டி தான் எப்படின்னா அந்த செல்வத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சாள்னா செல்வத்தை எப்படி கொடுக்கணும்? தேஷாம் பூமே அந்த பூமியிலிருந்தோ, தனபதி கிரகாத்து குபேரனுடைய மாளிகையிலிருந்தோ, அம்பராத்து ஆகாசத்திலிருந்தோ, அம்புதேர்வா அம்புதம்னா கடல், கடல்ல இருந்தோ, வாஞ்சிதானாம் வசூனாம் அந்த அவ விரும்பிய செல்வங்களை தாராக அந்த செல்வம் பெருக்கா அப்படியே மழை பொழியிற மாதிரி பெருக்கா தாரையாக வரணும். அதிகம் 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 அதிகமாக நிர்யாந்தி அதாவது அதிக அதிகமாக இவாளுக்கு வந்து அடையிறது. அதாவது பூமியிலேருந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும். புதையல் கிடைக்கலாம் குபேரன் வீட்டிலேருந்து அப்படின்னு சொன்னால், கௌஸ்துகர்னு ஒருத்தர் இருந்தார். ரகுமராஜாவுக்கு குபேரன் செல்வம் பொழிந்தான். யாருக்காக? கௌத்சருக்காக. ஆகாயத்திலேருந்து செல்வம் பொழியலாம். அது எப்படி? குஷேலருக்கு கண்ணன் அங்கே குஷேலர் இடத்துல அவள் வாங்கி சாப்பிட்டான், குஷேலர் திருப்பி அனுப்பிச்சுட்டான். அப்படியே உனக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்கல, எதுவும் பதில் கூட சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தா குஷேலருக்கு இடமே தெரியல. ஆனால் மாதிரி மாட மாளிகையாக இருந்தது. அதெல்லாம் இப்போது அப்படியே ஆகாயம்ன்றது என்னது? அவகாசம் இருக்கிற இடமெல்லாம் ஆகாயம்தான். அந்த இடத்துல அப்படியே பெருமாள் சிருஷ்டி பண்ணிட்டான். அதுபோல் கடல்லேருந்துன்னா ஏதோ வாணிபம் அந்த மாதிரி பண்ணுறதோ, இவன் வாணிபம் பண்ணலன்னாலும் கடல்லேருந்து ஏதோ வாணிபம் பண்ணுற தரதோ, ரத்னாதிகள்லாம் கடல்லேருந்து யாருனா எடுத்து தரதோ, எப்படியோ கடல்லேருந்து ரத்னம் எடுத்து வந்து தந்த சுவாமின்னு யாருனா தரது. ஆன மாதிரியான இதுக்குடைய இதில் பிராட்டி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு. அதனால் பக்தியோகம் பண்ணணுன்ற மனசு உடையவர்கள் யாகம் பண்ணுறதுக்காக அந்த யாகத்தையும் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து அவள் தான் ஆராத்தியதான் இருக்கா அப்படின்னு பண்ணி ஒரு மூத்த கருத்தாக ஒரே இதுவாக ஐக்கமத்தியமாக அவளை பண்ணணும். அதுக்கு பணத்தை ஓணும். அந்த பணத்தை பிராட்டி இப்படி கொடுக்குறா அப்படின்னு. இதில் பூமியிலேருந்து அப்படின்னு சொன்னது புதையல் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு இதுக்கு சொன்னோம். பூமி ஏன் தரா அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே சுவாமி தேசிகன் சொன்னது, பூமி வந்து பிராட்டிக்கு தாய். சீத்தை இருக்காளே, சீத்தைக்கு
பூமியிலேருந்து தானே அவதாரம் பண்ணா. அதனால் பிராட்டிக்கு தாய். அதனால் பொண்ணுக்காக பொண்ணை சேர்ந்தவாளுக்கு அவள் அம்மா வந்து பெண்ணினுடைய தாய் உபச்சாரம் பண்ண மாட்டாள, அந்த ரீதியில் பூமியிலேருந்து வரலாம். குபேரன் வந்து என்ன பண்ணான், லக்ஷ்மி பிராட்டியினால தான் செல்வத்துக்கு தலைவன் ஆகப்பட்டான். அதனால் லக்ஷ்மி சேர்ந்தவாளுக்கு அவன் உபகாரம் பண்ண மாட்டானா. அதே மாதிரி ஆகாசம், ஆகாசம்ன்றது என்னது, அம்பரம் அப்படின்னு. அப்போது அதுக்கு அம்பரம்னா ஆகாசம், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு பரமாகாசம் பேர், அதுக்கு விஷ்ணு பதம்னு பேர். அதனால் விஷ்ணு யார், பிராட்டியினுடைய நாயகன். அதனால் பிராட்டியினுடைய நாயகன் இடத்துலேருந்து செல்வம் வரலாம். கடல் பிராட்டிக்கு, பிராட்டி பிறந்த இடம் கடல் வந்து தந்தை பிராட்டிக்கு. அப்போது பிராட்டியினுடைய தந்தை வந்து அந்த பிராட்டியை சேர்ந்தவளுக்கு உபகாரம் பண்ணுறது, செல்வத்தை அளிக்கிறது. அதனால் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பூமேஹே தனபதி கிரகாத்து அம்பராத்து அம்புதேர்வா அப்படின்னு இந்த நாளை சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதனால் நேற்றே சொன்னோம், தேசிகனிடத்தில் ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு பணத்தை யாசித்தான். அந்த இதுக்கு அவன் ஆஷின் போய் பெருந்தேவி தாயார் சன்னதியில் இதை மாதிரி பண்ணார். உடனே செல்வம் மாதிரி பொழிஞ்சுது அப்படின்னு இது பண்ண. அதனால் இந்த இதில் பக்தியோகம் பண்ணுறவாளுக்கு பக்தியோகத்துக்கு முன்னே பண்ண வேண்டிய யாக யஜ்ஞாதிகள்லாம் இருக்குதே, அந்த யாக யஜ்ஞாதிகளுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பிராட்டி செல்வம் அருள்றா அப்படின்னு. அதனால் யாவதார்த்திஸ்ததா வாஞ்சா தாவன் மோகஸ்ததா சுகம் யாவன்னயாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம். ஒன்றை அடையாத வரையில் தான் எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒன்று. இது பெருமாளுக்கு சொல்கிற ஸ்லோகம். அதான் பெருமாளும் பிராட்டியும் ஒன்று தானே. அதனால் இவளுக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் இவளும் அருள் பண்ணுறா அப்படின்றத இந்த 3 பேருக்கும், ஆர்த்தன் அர்த்தார்த்தி பக்தியோ ஞானி, இவா 3 பேருக்கும் அருள் பண்ணுறத சொன்னார். நடுவில் ஜிக்ஞாசு சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது. அது இது ஓணும், இது 3. அதனால் இதை சொன்னார் ஸ்தோத்திர பாடத்தில். அதே பெரிய கிரந்தமாக இருந்து அதெல்லாம் நியாய சித்தாந்தனம் அது இது தத்துவம் தாக்கலாமும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதிகரண சாராவளி இதெல்லாம் வரைச்சி அதெல்லாம் தானாக சாய்ப்பது அந்த அந்த விஷயங்கள்லாம். இது நம்போல்வாருக்கு அது வேண்டியதில்லை. அதனால் திட்டமாக நான் வேகமாக சொன்னாலும் தாங்காது. அதனால் இந்த இதை சொன்னார். நாளைக்கு பிரபத்தி பண்ணுறவாளுக்கு எப்படி அருள் பண்ணுறா பிராட்டி அப்படின்றத நாளைக்கு ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம் நாயவாச்சாம் சூடாபீடந்தோபதயுகம் சேதசா தாரயந்தः சத்ரஸ்சாயா சுபகசிரசாமரஸ்மரபார்ஸ்வாஹ ஸ்லாகாசப்தஸ்ரவணமுதிதாக சகுண சஞ்சரந்தி. நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனி திவர்யான் பஜேன்ஷம் ஸ்ரீரங்கபூருஷரதித்யதீசானபதாஸ்ரேன் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.